ஸ்ரீ தியாக பிரம்மம் 38ஆம் பகுதி. வந்தவர் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்து மானாம்பூச்சாவடி வெங்கட சுப்பையர் வியப்பேதும் அடையவில்லை. குருநாதரான ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் மகிமைகளை இத்தனை காலமாய் கூடவே இருந்து அனுபவித்தவர் என்பதால் அவருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் சர்வ சாதாரணமாக தோன்றுவதும் இயல்பே அல்லவா? அதனால் சுப்பையர் பரமானந்தேந்திரரின் சீடரிடம், ஆகட்டும் சுவாமி, இன்னும் சற்று நேரத்தில் நம் சுவாமிகளை காவிரி கரைக்கு அழைத்து வந்து விடுகிறேன். தாம் முன்னே சென்று கொண்டே இருங்கள், அடியேன் பின்னே வந்து கொண்டே இருக்கிறேன் என்று வார்த்தை சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். மிகவும் சிரமப்பட்டு மற்ற சிஷ்யர்களின் உதவியோடு ஸ்ரீ தியாக பிரம்மத்தை காவிரி கரையில் பரமஹம்ச பரமானந்தேந்திரர் முன்னே எழுந்தருள வைத்தார் வெங்கட சுப்பையர். பின்னர் பரமஹம்சரின் வழிகாட்டுதலின் பெயரில் ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு சந்நியாச தீட்சை அளிப்பதன் முன்னே அந்த தீர்த்த கரையில் அவரது கரங்களை கொண்டு அநேகமான தான தர்மங்கள் செய்யப்பட்டன. பரமஹம்சர் தற்பொழுது ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு நாத பிரம்மானந்தர் என்கிற சந்நியாச நாமத்தை அளித்து சந்நியாச தீட்சையையும் வழங்கினார். நேற்றைய தினம் இருந்த வியாக்குலங்கள் அனைத்தும் நீங்க பெற்றதால் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் மனம் தற்சமயம் நிர்மலமாக மாற அது அப்படியே அவர் முகத்திலும் பிரகாசித்தது. அடுத்த நாள் புஷ்ய பகுள பஞ்சமி, புதன்கிழமை, 1847ஆம் வருடம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. இந்த தினமே ஸ்ரீ சீதாராமன் சுவாமிகளுக்கு கனவில் குறிப்பிட்டிருந்த நாளாகும். வெங்கட சுப்பையர் வாயிலாக இன்றைய தினத்தில் ஸ்ரீ தியாக பிரம்மம் சித்தி அடைய போகிற செய்தியை செவிமடுத்து பல இடங்களிலிருந்தும் சுவாமிகளின் சிஷ்யர்கள் விடிகாலையிலிருந்தே பெருந்திரளில் குவிய ஆரம்பித்தனர். தன் குருநாதருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்கள் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் கிருதிகளை இடைவிடாமல் சங்கீர்த்தனம் செய்ய தொடங்கினர். நேரம் செல்ல செல்ல அந்த இடமே நாத மழையில் நனைந்திருந்தது. தம்மால் அவர்களுடன் இணைந்து பாட இயலாத போதிலும் சுவாமிகள் அமர்ந்த நிலையில் அந்த சங்கீத கச்சேரியை வெகுவாக அனுபவித்தவாறு இருந்தார். இருந்தாலும் தளர்வின் காரணமாக சில மணித்துளிகளுக்கு பின்னர் விழிகள் செருக அவர் அரை மயக்க நிலைக்கு சென்றார். ஆனால் அப்பொழுதும் அவரது உதடு மட்டும் மெல்ல சேர்ந்தும் பிரிந்தும் செல்வதை காண முடிந்தது. சுவாமிகளின் இதழருகே தமது செவியை கொண்டு சென்ற வெங்கட சுப்பையர் தேம்பியவாறே ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் என்று தாமும் சுவாமிகளுடன் இணைந்து இச்சமயம் ராமநாமம் கூற ஆரம்பித்தார். 38ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.